வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சுலபமான முறையில் வயர் கூடையில் கைப்பிடி செய்வது எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைப்பிடி செய்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவு திக்னஸ் வேணும், கைப்பிடி எவ்வளவு திக்னஸ் வேணுன்றதை பொறுத்து 6 கவுண்டிங்கில் ஹைட்டாக பார்த்து நான் ஒயர் எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் அதை 3 அந்த ஹோல்ஸ் 2 ஹோல்ஸாக இருக்கிறதுனால ஹோல்ஸ்குள்ளே விடணுன்றதுனால 3 செப்பரேட் பண்ணி உள்ளே விடணும். ஹோல் உள்ளே விடுறப்ப மேலே கைப்பிடிக்கு மேலே இருந்து எவ்வளவு ஹோல் தாண்டி கீழே அண்டு லெஃப்ட் சைடு எவ்வளவு டாட்டட் அந்த ஹோலில் விட்டு நம்ம உள்ளே திணிக்கணும் அப்படின்றத பார்த்துக்கணும். அதாவது கைப்பிடி எப்படி எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத பொறுத்து நம்ம ஹோல்ஸ் உள்ளே விடணும். விட்டு எடுத்தாச்சு. அதாவது விடுறப்ப 2 ஹோல்ஸ்க்கு நடுவில் ஒரு ஹோல் எம்டி பண்ணி விட்டுடணும். அப்போ தான் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ 6 ஒயர் எடுத்து ஹைட்டை பார்த்து உள்ளே 2 செப்பரேட் பண்ணி 3 செப்பரேட் பண்ணி ஹோல்குள்ளே அடியிலேருந்து வெளியில் எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு விடுறதுனால வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டிஃபாக நீளா லெங்க்த்தை கரெக்டாக பார்த்து அதில் விட்டுடுங்க. தென் அந்த ஒயரை நம்ம சுலபமான முறையில் பார்க்கறதுனால அந்த லெங்க்த்தை கவர் பண்ணி சுற்றி நம்ம கவர் பண்ணுறதுக்காக இன்னொரு ஒயர் எடுக்கணும். அந்த ஒயர் இந்த லெங்க்த்துக்கு 3 மடங்கு இருக்கணும். 3 மடங்கு இருக்கிற லெங்க்த்தை எடுத்து கட் பண்ணி அதே இடத்துல திருப்பி அகைன் விடணும். விட்டுட்டு நம்ம எடுத்த 6 ஒயர் இருக்குல்ல, 3 + 3 அதை மடித்து உள்ளே விடுறதுனால 3 + 3 இருக்கும். அதாவது 6 ஒயரு. அந்த 6 ஒயரையும் கயிறால் கட்டிக்கோங்க. தென் ஒரு ஒயர் மூலமாக அதை கீழேருந்து மேலே சுற்றி அண்டு கீழேயே இழுக்கணும். அண்டு லெஃப்ட் சைடு இதே மாதிரி பண்ணோம். அடுத்து ரைட் சைடில் இருந்து மேலே சுற்றி கீழே எடுக்கணும். இது மாதிரி லெஃப்ட் ரைட்டு மாற்றி பண்ணணும். 1000 கால் பின்னல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். அதாவது இப்போ நான் ரைட் சைடு எடுக்கிறேன். மேலே சுற்றி கீழே எடுத்து திருப்பி அகெயின் ரைட் சைடு எடுத்துடணும். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் உள்ளதே மேலே சுற்றி கீழே எடுத்து லெஃப்ட் சைடில் எடுத்துடணும். இப்படி அகெயின் மாற்றி பண்ணணும். இந்த ஸ்மால் ப்ரொசீஜர் தான் ரிப்பீட்டடாக வரும் ஹோலாகவே. ஸோ லூஸாக இல்லாமல் நல்லா டைட் பண்ணி விட்டுடுங்க. அகெயின் இந்த ஸ்டெப்ஸை சொல்கிறேன். சேம் ப்ரொசீஜர். லெஃப்ட் சைடில் உள்ள ஒயரை மேலே சுற்றி கீழே எடுக்கணும். அகெயின் லெஃப்ட் சைடுக்கு. அண்ட் ரைட் சைடில் உள்ள ஒயரு மேலே சுற்றி கீழே எடுக்கணும். அதே ரைட் சைடுக்கு. ஸோ லெஃப்ட் சைடு இடது வலது மேலே சுற்றி கீழே எடுக்கணும். இப்போ ரைட் சைடு சுற்றிட்டு அதே ரைட் சைடு அடியில் எடுத்துடுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் சுற்றிட்டு அதே கீழே சுற்றி அதுக்கப்புறம் அகெயின் லெஃப்ட் சைடு எடுத்துக்கணும். சரிங்களா? இது மாதிரி கண்டினியூஸாக பண்ணினீங்கன்னா ஃபுல் லெங்க்த்துக்கு வந்துடும். நம்ம ஒயர் கூட எவ்வளவு அளவுக்கு லெங்க்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இதே ரிப்பீட்டடாக மேலே சுற்றி அதை சுற்றி எடுத்து எவ்வளோ ஹைட்டு பத்துமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்மளுடைய பின்னலில். இது 1000 கால் பின்னல் மாடலில் வரும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கிற ஒயரை 2 பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ மேலேருந்து கீழே கொடுத்தோம். இப்போ அது அடியிலேருந்து மேலே கொடுத்தோம் ஃபஸ்ட்டு. இப்போ மேலேருந்து உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் அசிங்கமாக இருக்காமல் இருக்கும் நம்ம கைப்பிடி. சரியா? அதே மாதிரி எப்படி அந்த சைடு நம்ம கொடுத்தோமோ லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எவ்வளோ ஹோல் தாண்டி அண்டு மேலேருந்து எவ்வளோ ஹோல் தாண்டி நம்ம ஒயரை உள்ளே திணிக்கணும். நடுவில் ஒரு ஹோல் விட்டுட்டு பக்கத்தில் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ராங்காக இருக்காது. ஸோ நடுவில் ஒரு ஹோல் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நாட் போட்டுடணும். ஒரு 2 நாட் போட்டுட்டு பேலன்ஸ் ஒயரை அடியில் பின்னி விட்டுடணும். இன்னும் நம்ம அந்த ஒயர் ஃபினிஷிங் நீட்டாக இருக்கணுன்றதுக்காக அகெயின் ஒரு ஷார்ட்டான ஒயரை கட் பண்ணி ஒரு ஹோல் விட்டு மேலே டபுளாக
நாட் கொடுத்துக்கோங்க இது மாதிரி. அதையும் பேலன்ஸ் நீட்டாக பின்னாடி வந்து நாட் போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஒயரை நம்ம பின்னாடி அதே மாதிரி திணிச்சு விட்டுடணும் நீட்டாக இருக்கிறதுக்காக. ஸோ இது மாதிரி 2 சைடும் நல்லா நாட் போட்டிங்கன்னா தான் நீட்டாக இருக்கும். ஸோ கைப்பிடி ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். கூட எப்படி பண்ணணுன்ற லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.